கர்த்தருடைய பெரிதான நாமத்தினாலே நமக்கு ஆண்டவரை தோற்றுக் கொள்ளும் வாய்ப்பை தேவன் தாமே இன்றைக்கு கொடுத்தமைக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு சிலராக தேவனுடைய வீட்டிலும் மற்ற அவரவர்கள் தங்களுடைய வீடுகளிலும் அமர்ந்து ஆராதிக்கும்படியாக தேவன் உதவி செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? What is the greatest blessing in our life? அவரை ஆராதிப்பது. That is worshiping Him. ஆராதனைக்கு நிகரான காரியம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. There is nothing equal to worship. பரலோகத்தில் கூட எந்த காரியத்தையும் அதற்கு ஈடாக சொல்ல முடியாது. Even in heaven we cannot say something equal to worship. பாருங்க, பரலோகத்தில் பலவிதமான நவ ரத்தினங்கள் பலவிதமான காரியங்கள் அங்கே காணப்படுகிறது. In the heaven we can see a lot of precious stones and jewels. தங்கத்தாலே அங்கே பொன்னாலே அந்த சாலையெல்லாம் போடப்பட்டிருக்கிறது. The road has been laid with gold. ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கிறது. There is a fruit of the tree of life. ஜீவ நீரோடை இருக்கிறது. There is a living water that fountains there. தேவன் எல்லாவற்றிலும் பிரியப்படுவதில்லை. God is not willing in all these things. அவருடைய தூதர்களில் கூட அவர் பிரியப்படுவதில்லை. He is not willing with his angels. அவர் பிரியப்படுகிற ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னார், what that pleases him is அவரை ஆராதிப்பதுதான் தேவனுடைய பிரியம். Only worshiping him will please the God. ஆகையால் தான் சகோதர பக்சிக்கு கொடுத்த தரிசனத்தின்படி, that's what according to the vision to the brother Baksing, தனிப்பட்ட விதமாக தேவனை ஆராதிக்கும் கூடிய பெரும் பாக்கியத்தை ஒவ்வொருவரும் கொடுத்திருக்கிறார். He has given all the individuals that we can worship him individually. சில சபைகளிலே எல்லோரும் சேர்ந்து ஆராதிக்கிறார்கள். Some of the churches they used to worship together. நான் அதை குற்றம் குறை சொல்லவில்லை. I am not finding fault on them. ஒருவர் ஆராதிப்பது இன்னொருக்கு கூட கேட்காது. Maybe one who is worshiping may not be listening the others. ஆனால் பக்சிங் பிரதருடைய தரிசனத்திலே, but in the vision of brother Baksing, தனிப்பட்ட முறையில் ஆராதிக்கும் போது அது தேவனிடத்திலும் கேட்கப்படுகிறது. அதே சமயத்திலும் நம்ம சக விசுவாசிகள் மத்தியிலும் தேவனுடைய ஆராதனையானது அது கேட்டு அவர்களும் மகிழ்வுகிறார்கள். If you worship individually, not only the God who listens to you, but also your neighbors who sit near to you will also listen. ஆகவே ஆராதனை தான் மிகப்பெரிய காரியமாக காணப்படுகிறது. Worshiping is the greatest thing. தேவனை ஒரு காரியத்தை கொண்டு நீங்கள் திருப்திப்படுத்த முடியும் என்று சொன்னால் அது ஆராதனை. You can satisfy God with one thing, that is worship. ஆகவே ஆராதனை சமயத்திலே நாம் கவன சிதறலாக இருக்கக்கூடாது. So during the time of worship, we should not change our mind. யாரும் அங்கே மிஸ் பண்ணாமல் தவறி போகாமல் நாம் ஆராதிக்க வேண்டும். No one should miss this worship time. நாசியிலே சுவாசமுள்ள யாவும் தேவனை துதிப்பதாக என்று சங்கீதம் முடிகிறது. Psalm says that whatever breaths will have praise the Lord. Praise the Lord. Whatever breaths, praise the Lord. நாசியிலே சுவாசம் இருக்கிற யாவும் கர்த்தரை துதிப்பதாக. Whatever breaths will praise the Lord. குழியில இறங்கும்போது நாம் தேவனை துதிக்க முடியாது. When we go down, we cannot be able to praise the Lord. மரண இருளிலே நாம் தேவனை துதிக்க முடியாது. When we are in the darkness of death, we cannot be able to praise the Lord. நாசியிலே சுவாசம் உள்ள வரைக்கும் நாம் தேவனை துதிக்க வேண்டும். Till we have the breath, we can praise the Lord. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், சமயம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். Whenever we have chances and whenever we have time to worship, we can worship. ஆகவே ஆராதனையுடைய மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்வோம். So we should know the value of the worship. அது தேவனுக்கு பிரியமா இருக்கிறது. That is favorable for the Lord God. ஒரு காரியம் தேவனை திருப்திப்படுத்த முடியும் என்று சொன்னால் அது ஆராதனை. There is one thing that pleases God will be it is worship. அப்பேற்பட்ட தகுதியுள்ள ஆராதனை அவருக்கு செலுத்தி நாம் சந்தோஷப்படுவோமாக. Let us give that worship to him and be joyful in it. ரோமருக்கு எழுதினதும் Romans chapter அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதினதும் Apostle Paul written to the Romans 8ஆம் அதிகாரம் chapter 8 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் verses 14, 15 and 16. எல்லோரும் சேர்ந்து வாசிக்கிறோம். Let us all read together. ரோமருக்கு எழுதினதும் Romans 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். 14, 15, 16 let us all read together. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பலிபடுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள்.
நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். 30ஆம் வசனம், 29ஆம் வசனம், 30ஆம் வசனம், அதே அதிகாரம் ரோமர் பேருந்திற்கும் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், 30ஆம் வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பிறவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி உன்னதமான தேவனுடைய வசனங்கள். It is the greatest words of the Lord. நாம் பயப்படுகிற ஆவியை நாம் பெறாமல் We have not received the spirit that fear. அவருடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். We have received the spirit of the Father. தேவனுடைய ஆவியை We பெற்றிருக்கிறோம். have received the spirit of God. அந்த ஆவி நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? What the Spirit says to us. நீங்கள் தேவனுடைய புத்திரர்கள், You are the children of God. நீ தேவனுடைய குமாரத்தி You are the daughter of God. என்று சொல்லி தேவனுடைய ஆவி நமக்குள்ளாக பேசுகிறது. The Spirit of God speaks to us like this. நான் தேவனுடைய குமாரன். We are children of God. எவ்வளவு பெரிய ஆறுதலான வார்த்தை. How great are these comforting words. நீங்களும் நானும் தேவனுடைய புத்திரர்கள். You and me are the children of God. பாருங்கள், ஆதியாகம புத்தகத்திலே பழைய ஏற்பாட்டிலே In the book of Genesis in the Old Testament, தேவனை சிருஷ்டி கர்த்தராக அறிந்திருந்தார்கள். people know him as the creator God. வானத்தையும் பூமியையும் அவர் உண்டாக்கினார். He created the heaven and the earth. ஆகவே அவர் சிருஷ்டி கர்த்தர், வானமும் பூமியும் சிருஷ்டிகள். So he is the creator and the creation by the heavens and the earth. பாருங்க, பறவைகள், மிருகங்கள், கடல், ஆறு, மரங்கள் எல்லாமே சிருஷ்டிகள். All animals and the trees, everything were creation. அவரால் படைக்கப்பட்டவைகள். That was created by God. அவர் கர்த்தர். He is the Lord. அவர் உண்டாக்கின கர்த்தர். He is the creator Lord. இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை உண்டாக்கின கர்த்தர் என்று அறிந்திருந்தார்கள். People, the Israelites call him as the creator God. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் என்று He was அறிந்திருந்தார்கள். in the place that no one can reach. He is the light. ஒருவரும் அவரை நெருங்க முடியாது என்று No அறிந்திருந்தார்கள். one can reach him. பாருங்க, அவர்கள் தகப்பனாக அவர்கள் அவரை அறியவில்லை. They didn't yet know them as the Father. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவனை தகப்பனாக நமக்கு அறிவிக்கிறார். Only the Lord Jesus Christ has revealed him as the Father God. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை தொழுது கொள்ளும்போது அவர்கள் தகப்பனாக தொழுது கொள்வதில்லை. When the Israelites pray to him, they won't call as Father. அவரை சிருஷ்டி கர்த்தராக தொழுது கொள்கிறார்கள். They will pray as the creator God. அவரை தங்களுடைய தேவனாக தொழுது கொள்கிறார்கள். They pray as their God. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை பிதாவானவராக நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். Lord Jesus Christ introduced God as our Father. பாருங்க, சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்திலே கூட அவர் எப்படியாக ஆரம்பிக்கிறார்? How when he was teaching about the apostles how to pray, what he starting? பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, Our heavenly Father. அவர் பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் தேவனே என்று ஆரம்பிக்கிறார். He didn't start as a heavenly God. பாருங்க, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று He started it as our heavenly Father. பாருங்க, அவர் சிலுவை மரத்திலே அறையப்பட்ட பிறகு அவர் சொல்லுகிறார் சீடர்களை பார்த்து, After he has been crossed, after he has been crucified on the cross, he is telling to his apostles, என்னுடைய பிதாவினிடத்திற்கும் உங்களுடைய பிதாவினிடத்திற்கும் நான் ஏறி போகிறேன். I am going about to your Father and my Father. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான How வார்த்தை. great blessing words are these. என்னுடைய பிதா மாத்திரமல்ல, Not only my Father, நான் சிலுவையிலே மரித்து உங்களை சுத்திகரித்ததினால் இப்பொழுது பிதாவாகிய தேவன், என்னுடைய பிதாவாகிய தேவன் உங்கள் அனைவருடைய பிதாவாகிய தேவனாக since மாறினார். I am being crucified on the cross, not my Father God becomes the Father for you all. யாரெல்லாம் அவருடைய வன்மையுள்ள இரத்தத்தினாலே கழுவப்பட்டீர்களோ அவர்கள் எல்லாம் அவரை பிதாவாக அறிந்து கொள்ளலாம். Whoever have been washed by his blood can know the God as his Father. என்னுடைய பிதாவினிடத்திலும் உங்களுடைய பிதாவினிடத்திலும் நான் ஏறி I போகிறேன். am going about to your Father and my Father. இந்த ஆராதனை நிலையிலே நீங்கள் கர்த்தாதி கர்த்தரை, சிருஷ்டி கர்த்தரை உங்களுடைய பிதாவாக அறிந்திருக்கிறீர்களா? In today's worship, whether you have known the Father as the Lord of Lords as your Father. ஆகவேதான் நாம் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோம். That is why we are crying him as Abba Father. 15வது வசனத்திலே Verse 15. நாம் நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். But you have not received the spirit of bondage again to fear, but you have received the spirit of adoption, whereby we cry Abba Father. ஆகவேதான் இதைத்தான் கலாத்தியர் 4:6 That is வாசிக்கிறோம். what we are reading in Galatians chapter 4 verse 6. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி. That is the spirit of adoption to call Abba Father. யூத ஜனங்கள் அப்பா என்று சொல்லும்போது அப்பா என்று அர்த்தம். In the Jewish language, if we say Abba, it means father. பாருங்க, யூத ஜனங்கள் அம்மாவை உம்மா என்று அழைப்பார்கள். The Jewish people will call mother as Umma. பாருங்க, அப்பா
அப்பா அம்மா இது நம்ம தமிழ் மொழியில கூட அது ரொம்ப சிநேகிதமாக It's காணப்படுகிறது. very closely related to our Tamil language. நாம கூட அப்பா என்று We கூப்பிடுகிறோம், also call his father. நாம கூட அம்மா என்று We கூப்பிடுகிறோம். also call his mother. பாருங்க இங்கிலீஷ்ல டாடி என்று கூப்பிடுறாரு. In English they call it as daddy. அது ஐக்கியமாக இல்லை. That is not very close. அப்பா என்று கூப்பிடும் போது ஒரு ஐக்கியம் இருக்கு. When you call his father or appa, it is very close. அப்பா பிதாவே என்று கூப்பிடுங்கள். You can call his appa father. எவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தை. How blessed are these words. அந்த சிருஷ்டிகர்த்தர் இப்பொழுது உங்களுடைய பிதாவாக மாறி போயிருக்கிறார். God becomes your father. பிதாவாக அவர் மாறி போனதினால் அவர் நமக்கு கொடுத்த நன்மைகள் என்ன? So what are the good things he have given after becoming the father God? அதை பார்த்து நாம் அதை முடிக்கலாம். Let us see that and finish. நம்ம முன்னொரு காலத்தில் நாம் அவரை அப்பா பிதா என்று கூப்பிட முடியுமா? Earlier we can able to call him as father God. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார், நீங்கள் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட முடியாது என்று சொல்றார். Lord Jesus Christ says that you cannot call as father God. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் Gospel according to John chapter 8 43ஆம் வசனம். verse 43. Why do you not understand my speech even because you cannot hear my word? 44ஆம் வசனம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். You are of your father the devil, உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். and the lusts of your father you will do. பாருங்க, அவர் சொல்றாரு, நீங்க பரலோக பிதாவினால் உண்டானவர்கள் அல்ல. You are not created by the heavenly father. உங்களுடைய பிதாவானவன் யாரு? What is the name of your father? பிசாசானவன் உங்க பிதா. Devil is your father. ஆகவே அந்த பிதாவுடைய கிரியையை நீங்க செய்கிறீங்க. You are doing the creation of this works of the devil. கொலை செய்கிறீர்கள். You are killing. சகோதரரை பகைக்கிறீர்கள். You are enmity against your brother. பொய் சொல்லுகிறீர்கள். You are lying. களவாடுகிறீர்கள். You are stealing. இது எதனால் வந்தது? Why it came? ஏனென்றால் உங்கள் பிதாவாகிய பிசாசானவன் அப்படி இருக்கிறான். Because your father devil is like that. நானும் அப்படி அல்ல. Because I am not like that. என்னுடைய பிதா தேவாதி தேவன். My father is God of gods. அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். He is the most holy. அவர் அன்பு மிகுந்தவராய் He is இருக்கிறார். the loving God. அவர் கிருபை உள்ளவராய் He இருக்கிறார். is merciful. அவர் இரக்கமுள்ளவராய் He இருக்கிறார். is the gracious அவர் one. மனவுருக்கம் உள்ளவராய் இருக்கிறார். He is above. அவர் மன்னிக்கிறார். He is forgiving. அவர் அன்பு கூறுகிறார். He is loving. ஆகவே நானும் உங்களை அன்பு So கூறுவேன். I will also love நான் you என் back. பிதாவினால் உண்டானவன். I have been created by the நான் Father. வானத்திலிருந்து இறங்கினவன். I came down from heaven. பூமியிலிருந்து You வந்தவன். are from the world. உங்களுடைய தகப்பன் பிசாசானவன். Your father is the devil. ஆகவே அவனுக்குரிய கிரியைகளை நீங்கள் So செய்கிறீர்கள். you are doing the works of him. முன்னொரு காலத்தில் நம்முடைய பிதா யாரு? Before who is our father? பிசாசானவன். The devil. பிசாசானவன். Only the devil. We are the children of flesh. Now we are the children of flesh. நாம் Now மாம்சத்தின் பிள்ளைகள். we are the children of flesh. இங்க என்ன வாசிக்கிறோம்? Where we are reading this. ரோமருக்கு எழுதினோம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Romans chapter 9 verse 8. நாம் முன்னொரு காலத்தில் எப்படி இருந்தோம்? Previously how we were. நாம் மாமிசத்தின் பிள்ளைகள். We are children of flesh. இரண்டாவதாக என்ன வாசிக்கிறோம்? Secondly what we are reading. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Galatians chapter 4 verse 3. பாருங்க, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எடுத்து வாசிங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Galatians chapter 4 verse 3. Even so we, when we were children, we are in bondage under the elements of the world. பாருங்க, அடிமைத்தனத்தின் பிள்ளைகள். We were the children of bondage. 4:31ஆம் வசனம் சொல்லுகிறது. Chapter 4 verse 31 says. அடிமைத்தனத்தின் பிள்ளைகள். We are the children of bondage. கலாத்தியர் 4:31 என்ன வாசிக்கிறோம்? Galatians chapter 4 verse 31 says. அடிமைத்தனத்தின் ஸ்திரீயின் பிள்ளைகள். We are children of the bondwoman. முதலாவதாக அடிமைத்தன மாமிசத்தின் பிள்ளைகள். First we are the children of flesh. இரண்டாவதாக அடிமைத்தனத்தின் பிள்ளைகள். Second is we are the children of bondage. மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம் எபேசியர் 2:2லே வாசிக்கிறோம். Reading Ephesians chapter 2 verse 2. நாம் கீழ்ப்படியாத பிள்ளைகள். We are the children of நாம் disobedience. அடங்காதவர்கள். We are disobedient. நாம் கீழ்ப்படிய மாட்டோம். We won't be obedient. பாருங்க, பிள்ளைகளை பாருங்க, தகப்பனுக்கு எதிராக முரட்டாட்டம் பண்ணுகிறாங்க. The children are against the parents. தாய் ஒன்று சொன்னா நான் ஏன் கேட்கணும்னு சொல்றேன். The mother says something, the children is asking, why should I do? நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன். I won't do what you say. நீ தான் திமிராதான் நடந்து I கொள்வீங்க. will be like this. நான் உனக்கு கட்டுப்பட மாட்டேன். I won't be under you. கீழ்ப்படியாமல் பிள்ளைகள். They are the children of disobedience. இதெல்லாம் நம்ம எங்க இருந்து வாங்கி வந்திருக்கோம்? Where we got all these things from? இந்த நேச்சர், இந்த குவாலிட்டிஸ் நம்ம எங்க இருந்து வாங்கி வந்திருக்கோம்? All these natures and the qualities where we got from? நம்மளுடைய தகப்பனான பிசாசானோடைய From the father devil. பிசாசானோடைய குணாதிசயங்களை These are the characters of the father devil. நாம் மாமிசத்தின் பிள்ளைகள். We are the children of flesh. நாம் அடிமைத்தனத்தின் We are பிள்ளைகள். the children of bondage. நாம் கீழ்ப்படியாமல் We பிள்ளைகள். are the children of disobedience. எதிர்த்து பேசுவோம். We will speak over against you. எதாவது முரட்டாட்டம் பண்ணுவது. We will just struggle for it. எப்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்? How come the God can bless us? நாம் பிசாசின் பிள்ளைகளா இருந்தபோது இப்படிப்பட்ட சுபாவங்கள் நமக்குள்ளாக. All these characters were there when we were children of the devil. பாருங்க, நம்ம கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் When we are not obedient. ஒரு முரட்டாட்டமான ஒரு முரடான ஒரு
தகப்பன் இருப்பார் என்று If சொன்னால் the father is so stubborn, என்ன பண்ணுவார்? அவர் கோபப்படுவார். he will be angry. தகப்பனும் பிதாவாகிய தேவனும் கூட அப்படிதான். God is also like that. நீ கீழ்ப்படியலன்னு சொன்னா If you are not obedient, பாருங்க கோபாக்கினையின் பிள்ளையா நீ மாறிடுவ. you will become the children of wrath. எபேசியர் 2:3 அதான் சொல்லுது. Ephesians chapter 2 verse 3 says, கீழ்ப்படியாமல் பிள்ளைகளா இருந்ததுனால் since we are the children of disobedience, கோப தண்டனையை பெற்றுக் கொள்கிற பிள்ளைகளா மாறிடுவோம். we have become the children that receive the punishment of God. எபேசியர் 2:3 சொல்லுது. Ephesians chapter 2 verse 3 says, நாம் கோபாக்கினையின் பிள்ளைகள். we are the children of anger. எபேசியர் 5:8 வாசிங்க. Ephesians chapter 5 verse 8, நாம் அந்தகாரத்தின் we பிள்ளைகள். are the children of darkness. பாருங்க 1 யோவான் 3:10 வாசிக்கிறோம். 1 John chapter 3 verse 10, 1 யோவான் 3:10 1 John chapter 3 verse நாம் 10, பிசாசின் பிள்ளைகள். we are the children of devil. எத்தனை விதமான பிள்ளைகள் சொன்னேன்? How many children are we? 6 விதமான பிள்ளைகள் சொன்னேன். 6 types of children. மாமிசத்தின் பிள்ளைகள், Children of flesh, அடிமைத்தனத்தின் பிள்ளைகள், children of bondage, மூன்றாவதாக கீழ்ப்படியாமை பிள்ளைகள், children of disobedience, கோபாக்கினின் பிள்ளைகள், children of wrath or anger, பாருங்க ஐந்தாவதாக நாம் அந்தகாரத்தின் பிள்ளைகள், children of darkness, பாருங்க நாம் கடைசியாக பிசாசின் பிள்ளைகள். finally children of the devil. ஆகவேதான் யோவான் சுவிசேஷம் 8:43 சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் உங்கள் தகப்பனாகிய பிசாசினால் உண்டானவர்கள். That's what in the Gospel of John it says that you are created by the father, the devil. ஆகவே இந்த குணாதிசயங்கள் தான் நம்மகிட்ட இருக்குது. So all these characters are with us. இப்போது ஆண்டவர் நம்மை மாற்றி இருக்கிறார். Now the Lord has changed us. 1 தெசலோனிக்கர் 5:5 சொல்லுகிறது. 1 Thessalonians chapter 5 verse 5 says, நாம் ஒளியின் பிள்ளைகள். we are the children of light. நாம் வெளிச்சத்தின் We பிள்ளைகள். are the children of light. எபேசியர் 5:அதிகாரத்துல நாம் We வாசிக்கிறோம். are reading Ephesians chapter 5. நாம் ஒளியின் We பிள்ளைகள். are the children of light. நம்மளுடைய தேவனை குறித்து ஒரு வார்த்தை இருக்கிறது. There is one word for our God. ஜோதிகளின் பிதா. He is the father of lights. அவர் நம் ஜோதிகளின் பிதா. He is the father of lights. அவருடைய குணாதிசயங்களை நாம் பெற்றுக்கொண்டோம். We have received all his characters. நாம் எப்போது பெற்றுக்கொண்டோம்? When we have received them, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்த காரியங்களினாலே இப்பொழுது நாம் அன்பின் பிள்ளைகளாக மாறியிருக்கிறோம். because of the work that has been done by the Lord Jesus Christ, now we have changed as the children of love. பாருங்க இந்த விதமான காரியங்களை நமக்குள்ளாக ஆண்டவர் செய்தார். So these kind of things the God have done to us. சரி, இந்த விதமான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள பாத்திரரா? Whether we are worthy to receive all these things. நாம் என்ன நன்மை செய்தோம் நம்மை அவர் தேடி வந்தார். What good things we have done, so he came and searched for us. இந்த கேள்வி என் மனதிலே யோசித்து 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 நான் பார்க்கிறேன், இதற்கான விடையை என்னால் கண்டுபிடிக்கவே முடியாது. I think this question again and again repeatedly, I couldn't able to find the answer. இந்த உலகத்திலே எவ்வளவு நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள். There are many good people in this world. நேற்று கூட ஒரு பெரிய பாடகர் இறந்து போனார். Yesterday a famous singer have died. அவரை குறித்ததான சாட்சியை அநேகர் டிவி மூலமாக சொல்லுகிறார். Many people are giving testimony for him through the television. அவர் கோபப்பட்டதே இல்லை. He have never been angry. அவர் ஒழுக்கமான மனுஷன். He is a disciplined man. அவர் எல்லோரோடும் அன்பாக பேசுவார். He is lovable to all. எல்லோருடைய காலிலும் போய் விழுகிறார். He always falls to the feet of others. அவர் தெரு பெருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள். The cleaners are telling this. அவருடைய தெரு பெருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள். The cleaners of the history are telling. அவர் எங்களுக்கு பெரிய மனுஷன் போலவே தோணாது. அவர் எங்களோடு கூட நெருங்கி பழகுவார். He is not like a great person or a famous person. He will live with us closely. அவர் வேலை செய்த எல்லா இடங்களிலே விசாரித்து பார்த்தோம். When you listen to him about all the places where he worked. அவருடைய 50 வருட தொழிலிலே அவர் ஒருவரிடத்திலும் கோபப்பட்டதில்லை. In his 50 years of his work time, he have never get angry with anyone. ஒரு நல்ல மனுஷர். He is a very good man. அவருக்கு இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு வெளிப்படுத்தவில்லையே. The Lord Jesus Christ have not revealed himself to him. அவர் தேவனை அறிந்து கொள்ளவில்லையே. He didn't know the God. அவர் ஒருவன் தேவனை அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அவன் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. If anyone doesn't know the God, he couldn't able to go to the heaven. அவன் எவ்வளவு உத்தமனாக இருந்தாலும் சரி, Even though how much great he is. அவன் எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்தாலும் சரி, Even though he did so many good things. அவன் எவ்வளவு ஒழுக்கமான வாழ்க்கை Even though செய்தாலும் he சரி, might lived a disciplined life. ஒரு கொலைபாதகனும் ஒரு விபச்சாரியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே போக முடியும். Even a sinner and an adulterer can go to the Lord Jesus Christ. அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டால் மாத்திரம்தான் தேவனிடத்திலே பிரவேசிக்க முடியும். He can only go to the God after getting washed away by the blood of the Lord Jesus ஐயோ, Christ. என்னிடத்திலே எந்த நன்மையும் இல்லையே. I don't have any good things with நான் me. தாயின் கர்ப்பத்திலே உருவாகும் போதே துர்க்குணத்திலே நான் பிறந்தேனே. When I was created in the womb of my mother, I was a sinner. பாவம் என்னோடு கூட ஒட்டிக்கொண்டு இருந்தது. Sin was always with me. நான் அழிவுக்கு நேராக விரைந்து கொண்டிருந்தேனே. I was running towards the destruction. நான் பெரியவனான போது ஒரு நன்மையும் செய்யவில்லையே. I didn't do anything good when I grew நான் up. கீழ்ப்படியாமல் பிள்ளைகளாக I am இருந்தேனே. the
children of disobedience. இந்த அன்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? How can I receive the love of the Lord Jesus Christ? அவர் சொல்லுகிறார், நீ தேடுவதற்கு முன்பாக நான் உன்னை தேடி He வந்தேன். says that before you seek me, I seek you first. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், நீங்கள் என்னை தேடவில்லை, நீங்கள் என்னை அன்பு கூறவில்லை, நான் முதலாவதாக உங்களை அன்பு First John கூறினேன். chapter 4, he says that you didn't search me, you didn't love me first, I searched you first and I loved you first. பாருங்க, இந்த அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் எதுவுமே நம்மால் புரிந்து கொள்ள We முடியவில்லை. cannot be able to understand the length and the breadth and the height of this love. ஏன் இந்த பாவியை, இந்த அகோரமான துர்க்குணத்திலே இருக்கக்கூடிய என்னை ஏன் தெரிந்து கொண்டார்? Why have you selected his greatest sinner and known? பாருங்க, அவர் முன் குறித்து இருக்கிறார். Because he have predestinated it. இதைத்தான் நாம் அங்கே 8ஆம் அதிகாரம் ரோமருக்கு எழுதியிருக்கோம் 8ஆம் அதிகாரம் 29 30லே That's வாசிக்கிறோம். what we are reading in Romans chapter 8 verses 28-29. எவரை முன் அறிந்தாரோ அவர்களை முன் குறித்திருக்கிறார். Whomever he have predestinated, he know it. பாருங்க, அவர் முன் அறிந்து வைத்திருக்கிறார். He knows it earlier. இதற்கு நீ காரணமே கற்பிக்க முடியாது. You cannot find a reason for it. இதற்கு நீ காரணம் கற்பிக்க முடியாது. You cannot find a reason for it. பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்திலே அங்கே ஸ்தேவான் சொல்கிறான். Acts of the Apostles chapter 7 that Stephen says. மெசொப்பொத்தாமியா நகரத்திலே அங்கே அவர்கள் சிலைகளை வழிபட்டு கொண்டிருக்கும் பொழுது மகிமையின் தேவனானவர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். In the city of Mesopotamia, when the people are worshipping the idols, to the Abraham, the glory God is revealed to him. மெசொப்பொத்தாமியா நகரத்திலே எல்லோருமே அங்கே சிலை வழிபாடுகளை செய்கிறவர்கள். In the Mesopotamia, all the people are worshipping the idols. பாருங்க, மகிமையின் தேவனானவரை அவர் அறிந்து கொள்ளவில்லை. The glorious God, they didn't know it. ஆபிரகாமும் அவரில் ஒருவன் தான். Abraham was also one of them. எப்படி மகிமையின் தேவனானவர் அவனுக்கு தரிசனமானார்? How the glorious God had been vision to him. அவருடைய அன்பு ஆபிரகாமுக்கு எப்படி கிடைத்தது? How he received the love of the God. இது ஒரு ஆச்சரியமான விஷயம். This is very much அதே அன்பு தான் எனக்கு உனக்கும் கிடைத்திருக்கிறது. the same love has been given to you and to me. பாருங்க, மனோவாவுக்கும் அவனுடைய மனைவிக்கும் தேவன் தரிசனமானார். The same way for the Manoah and his wife, God revealed to him. கிதியோன் அங்கே வயல்வெளியிலே இருக்கும்போது மகிமையின் தேவனானவர் தரிசனமானார். When Gideon was in the field, the God was revealed to him. இந்த ஆச்சரியமான அன்பை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. He couldn't be able to understand this marvelous love. ஆகவேதான் இங்கே தீத்துலே நாம் வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரத்திலே. In the Titus chapter 3 we read this. அக்கிரமத்திலும் துர்க்குணத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவருடைய அன்பு வெளிப்பட்டது. When I was living in the very worst things, his love had been revealed to me. பாருங்க, அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். He had known us first. நம்மை அவர் தேவனுடைய புத்திரர்களாக மாற்றி He இருக்கிறார். has changed us to be the son of God. பிசாசின் பிள்ளைகளாக இருந்த நம்மை இப்போது நம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றி We இருக்கிறார். were the children of the devil, now he changed us to be the children of God. பாருங்க, அவர் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை He கொடுத்திருக்கிறார். has given us the spirit of adoption that we may call him as our Father. பாருங்க, ரோமருக்கு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Romans chapter 8 verse 17. எடுத்து வாசிங்க. ரோமருக்கு 8ஆம் அதிகாரம் Romans 17ஆம் chapter வசனம். 8 verse 17. And if children then heirs of God and joint heirs with Christ, if so be that we suffer with him, that we may be also glorified together. பாருங்க, இப்போது நாம் தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளுமாய் மாறி இருக்கிறோம். Now we became the sons and daughters of God. இப்போது தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளும் மாறி இருப்பதனால் இப்போது நாம் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட முடியும். Now since we have been changed the sons and daughters, we can call him as our Father. கர்த்தரே என்று கூப்பிடுவது மாத்திரமல்ல, இவரை நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிட முடியும். Not only we can call him as Lord, but also we can call him as our Father. இந்த விதமான ஆவியை ஒருவரும் அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. No one have received this kind of spirit. இஸ்ரவேலர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. The Israelites have not received this. நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். He has given to us. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 John chapter 3 verse 1. அந்த வசனத்தை மாத்திரம் வாசியுங்க. Let us read that verse. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 John chapter 3 verse 1. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 John chapter 3 verse 1. Behold, what manner of love the Father hath bestowed upon us, that we should be called the sons of God. Therefore the world knoweth us not, because it knew him not. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது. The manner of the love Father hath bestowed upon us, that we should be called the sons of God, that the world knoweth us not, because it knew him not. பாருங்க, அவருடைய அன்பு எப்படி வெளிப்பட்டது பாருங்க. How his love has been bestowed on us. இப்பொழுது நாம் தேவனை பிதாவாக அறிந்திருக்க அது உதவி செய்கிறது. Now it helps us to know God as Father. பாருங்க, எவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தை. How great this word blessing these words are. முதலாவதாக நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டோம். First we are called as the children of God. இரண்டாவதாக நாம் தேவனை நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோம். Secondly, we are calling him as Father God, Abba Father. மூன்றாவதாக நாம் இப்பொழுது அவருடைய வீட்டாராக இருக்கிறோம். Now we are became
household. ஒரு வீடு என்று சொன்னால் அங்கே குடும்ப அங்கத்தினர்கள் மாத்திரம் தான் வாழ முடியும். You say a house, only the members of the family can live. ஒருவேளை உங்களுடைய விருந்தினர்கள் வரலாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? If a guest may come, விருந்தினர்கள் எப்பொழுதும் வீட்டில் தங்க முடியுமா? whether a guest can live always in the house. விருந்தினர் ஒருபொழுதும் வீட்டில் தங்க முடியாது. Guest cannot live in that house. ஒரு 4 நாளைக்கு தங்கலாம், Maybe for 4 days. மிஞ்சி போனா 1 மாசம் தங்கலாம். Maybe 1 month. வீட்டில் இருக்க உரிமையாளர்கள் கேட்பாங்க, The owner of the house will say, எப்ப கிளம்புறீங்க? when you are going to leave. பிள்ளைங்க கேட்பாங்க, The children will ask, எப்பதாம்மா அவர் போவாரு? when they will go. ஆனால் 12 பிள்ளைகள் இருந்தாலும், 12 children. இட நெருக்கடி இருந்தாலும், Even though there is a restriction in the place, அந்த வீட்டில் வசிக்கக்கூடியவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். the people living there will be happy. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் தேவனுடைய வீட்டார். The Lord says that you are the household of God. பாருங்க, உன்னை என்னை அவருடைய வீட்டாரா மாற்றி வைத்திருக்கிறார். He has made you and me as the household of Him. எவ்வளவு பாக்கியமான ஜனங்க பாருங்க. How blessed are we? வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அன்பு அதிகமா இருக்கும். Only those people who are in the house, the love will be more. சில சமயங்களில் 2 பேருக்குள்ள சண்டை வரலாம். There might be a fight between the two. அண்ணனுக்கு தம்பிக்குள்ள சண்டை வரலாம். There might be a fight between brothers. பிறகு தம்பி தொலைஞ்சிட்டாங்க, அண்ணன் தேடிட்டு ஓடுவான். Even if the younger one is lost, the elder will go and search him. மகன் தொலைஞ்சிட்டா தகப்பன் தேடி ஓடுவான். The son get lost, the father will search him. அம்மா பிள்ளைகளை தேடி ஓடுவார்கள். Mother will search for the children. ஏன் நீ அப்படி செய்கிறார்கள்? Why? Because அவர்கள் ஒரே குடும்பத்தார். because they are of one family. அவர்கள் ஒரே நகரத்தார். Because they are of one city. ஆகவே நம்ம அவருடைய வீட்டாராக மாற்றி வைத்திருக்கிறார். He has made us to be His household. இது எங்க வாசிக்கிறோம்? Where we are reading this. எபேசியர் 2:19. Ephesians chapter 2. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். First Timothy chapter 2. இப்போது நாம் எப்படி இருக்கிறோம்? Where we are now. அவருடைய வீட்டாரா We இருக்கிறோம். are in the household. நாம் அந்நிய ஜனங்கள் அல்ல. We are not the aliens. நாம் அவருடைய காணியாட்சிக்கு புறமானவர்கள் அல்ல. We are not aware of His place. நாம் தேவனை அறியாதவர்கள் அல்ல. We are not the one who doesn't know the Lord. அவருடைய வீட்டாரா இருக்கிறோம். We are in His household. எத்தனை விதமான பாயிண்ட் இங்க நீங்க கிடைச்சிருக்கு. How many points have we have seen? நாம் முதலாவதாக தேவனுடைய பிள்ளைகள். First, I am the children of God. நாம் பிசாசின் பிள்ளைகள் அல்ல. I am not the children of the devil. நாம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் I அல்ல. am not the children of நாம் disobedience. கோபாக்கினின் பிள்ளைகள் I am அல்ல. not the children of wrath. நாம் தேவனுடைய பிள்ளைகள். I am the children of God. ஆண்டவரே, நான் உங்களுடைய பிள்ளை. Lord, I am your children. இப்போது நான் உங்களுடைய பிள்ளைகளாக இருப்பதனால் நான் உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிட முடியும். Since I am your children, I can call you as Abba Father. அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி எனக்கு You கொடுத்திருக்கிறீர். have given the spirit of adoption. மூன்றாவதாக நான் தேவனுடைய வீட்டார். That thing is, I am the children of household. God's household. அந்த வீட்டுக்கு தலைவனாக இப்பொழுது தேவாதி தேவன் இருக்கிறார். Who is the head of that house? The God of God is the head of the house. நான் தேவனுடைய வீட்டாரா இருக்கிறேன். I am the household of God. அது மாத்திரமல்ல, Not only that, அவருடைய நாமத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். He has given His name to me. அப்பாவுடைய இனிஷியல் தான் முன்னாடி போடுவாங்க. We will keep the initial of our father front. அத போல அவருடைய நாமத்தை இன்னும் உனக்கு கொடுத்திருக்கிறார். He has given His name to me, to us. அத வாசிக்கலாமா? Let us read that. எரேமியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Jeremiah chapter 14 verse 9. எரேமியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Jeremiah chapter 14 verse 9. வாசிங்க, இடத்துல வாசிங்க. எரேமியா சொல்லிட்டு நானே தான் வாசிக்கிறேன். Jeremiah chapter 14 verse 9. Why should thou be as a man astonished, as a mighty man that cannot save? Yet thou, O Lord, are in the midst of us, and we are called by thy name, leave us not. பாருங்க, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கூப்பிடப்படுகிறோம். We are called by thy name. 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Chapter 14 verse 9. பாருங்க, இங்கே கர்த்தாவே நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே, உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறதே. O Lord, are in the midst of us, and we are called by thy name. பாருங்க, நம்மளை எப்படி கூப்பிடுறாங்க? How they are calling us? தேவனுடைய நாமத்தை வைத்து By கூப்பிடுறாங்க. the name of the God they are calling us. உன்னுடைய நாமத்துக்கு முன்பாக அவருடைய நாமம் எழுதப்பட்டிருக்கிறது. Before your name, His name has been written. அவர் தேவனுடைய பிள்ளையாக மாறி இருக்கிறார். Because you have been made changes. அவருடைய நாமம் என்னுடைய நாமமாக மாறி His இருக்கிறது. name is becoming now my name. பாருங்க, ஆச்சரியமான விஷயம். This is a marvelous thing. இப்ப பாருங்க, இந்த வெளிநாடுகளுக்கு போவீங்கன்னு சொன்னா, If you go to abroad, உங்களுடைய நாமம் இருக்கும். என் பேர் சாம். if my name is Sam, then it will be Sam. அது given name ஒன்று கொடுப்பாங்க. There is a name called given name. அது என்னோட தகப்பனார் பேர். That is my father's name. இப்போ நீங்க பாஸ்போர்ட்டை பார்த்த உடனே என்ன எப்படி தெரியுமா கூப்பிடுவாங்க? And you see that when they saw the passport, how என் will பேரை கூப்பிட மாட்டாங்க. they won't call my name. மணி என்று They கூப்பிடுவாங்க. will call money. மணி என் தகப்பன் பேர் தான். That is my father's name. அவங்க என்னோட நாமத்தை கூப்பிட மாட்டாங்க. They won't call my name. இப்ப அங்கிளோட பேர் கருணாகரன். The uncle's name is Kandagaran. அவர் அப்பா பேர் துரைசாமி. His father's name is Durasamy. நீங்க வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா அவரை துரைசாமி தான் கூப்பிடுவாங்க. If you go to abroad, they will call him as Durasamy. துரைசாமிக்கு அவங்க என் பேர் இல்லைன்னு சொல்ல முடியாது. You cannot say that is not my name. அவர் தான் போய் நிக்கணும். You only have to go and stand. அவங்க அப்பா பேர் தான் கூப்பிடுவாங்க. They will call the father's name. உன்னையும் என்னையும் ஆண்டவர் ஒரு பாவி என்று அழைக்க
அவருடைய நாமத்தை வைத்து கூப்பிடுகிறார். To you and to me, the God is not calling us sinners, but He is calling by His name. அவர் ஒரு புதிய நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். He has given us a new name for us. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இதை வாசிக்கிறோம். Revelation chapter 3 verse 12 we are reading. அவருடைய நாமத்தினாலே அவருடைய நாமத்தினாலே நாம் அழைக்கப்படுகிறோம். We have been called by His name. சரி, இப்போது அவருடைய நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. His name has been given to us. அவருடைய பிள்ளைகளாக மாறி Now இருக்கிறோம். we have been changed as His children. அவருடைய அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோம். We are calling Him as Abba Father. அதுக்கு என்ன வேணும்? Now what? Next. அப்பா செல்வந்தர். The Father is a rich man. இந்த வானம் பூமி அவர்தான். The heaven and the earth belongs to Him. சொத்தெல்லாம் அவர்தான். All the properties for you. நீ பார்க்க முடியாத எல்லா காரியமும் அவருக்கு தான் ஓனர். What you can see and what you cannot see, all of them things He is the owner. இப்போ உன் பேரை வச்சிங்கல்ல எனக்கு. Now you have made your name for me. இப்போ நம்ம என்ன கேட்கறோம்? Now what we can ask Him? உங்களோட சொத்தெல்லாம் கொடுங்க. You can give all your property. அதைத்தான் நம்ம இங்க வாசிக்கிறோம். That's what we are reading. ரோமர்கள் எழுதின 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Romans chapter 8 verse 17. வாசிங்கள் அந்த பகுதியை. ரோமர்கள் எழுதின 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Romans chapter 8 verse 17. 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரராமே. பாருங்க, பிள்ளைகள் சுதந்திரர் வித்தியாசம் இருக்கு. And the children then heirs. பாருங்க, நம்ம பிள்ளைகளா இருக்கிறோம். We are children. ஒருவேளை பிதாவானவர் எந்த சொத்தும் சேர்த்து வைக்காம போலாம். Maybe the father may not give us any property. அந்த சொத்து கிடைக்கலனாக்க நீ சுதந்திரர் கிடையாது. If you are not getting any property, then you are not a heir. இப்பொழுது நீங்க பிள்ளைகளா இருக்கிறீங்க. Now you are the children. தகப்பனுடைய சொத்தெல்லாம் பிள்ளைகளுக்கு தான். The property of the children. The father belongs to the children. அவருடைய எல்லா சொத்தையும் இப்ப என்ன பண்றாரு? Now what he is doing, all his property, உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து. He is giving to you and to me. அவருடைய பரிசுத்தத்தை நமக்கு கொடுத்துட்டாரு. He is giving His holiness to us. அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம கொடுத்துட்டாரு. He has given the blessings to us. ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், Telling to Abraham, யாரை ஆசீர்வதிக்கிறாயோ அவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். whomever you bless will be blessed. ஒருத்தர் ஆசீர்வதிக்கிறது யாருடைய சொத்து? What is the property to bless others? தேவாதி தேவனுடைய சொத்து. Only it belongs to the God. ஆபிரகாம் தேவனுடைய குமாரனாக Since மாறினார். Abraham been changed as a children of God. ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், He is telling to Abraham, ஆபிரகாமே ஆபிரகாமே, Abraham, oh Abraham, நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ அவர் whoever you bless ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். will be blessed. அவருடைய ஆசீர்வாதத்தை இப்போ ஆபிரகாம் கொடுத்துட்டார். Now the blessing of Him He has given to Abraham. ஆபிரகாம் யாரை சபிக்கிறானோ சபிக்கப்பட்டிருப்பார். Whoever Abraham cursed will be cursed. பாருங்க, எவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் How great கொடுத்திருக்கார். blessing the God has given. எந்த விதமான சுதந்திரத்தை அவன் பெற்றுக்கொண்டிருக்கிறான். What kind of hairness He have received? We are joined hands with the Christ. We are joined hands with the Christ. ஒரு கிறிஸ்துவானவர் என்னோடு கூட நிற்கிறார். And Christ is also with me. பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த விதமான சொத்தெல்லாம் கொடுப்பாரோ அதே சொத்தை நான் The Father God, whatever the property is giving to Jesus, all the things will be given to us also. பாருங்க, பிதாவானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளவு காரியத்தை கொடுப்பாரு. How many things the Father God can give to Jesus Christ? இப்போது நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட தோளோடு தோள் நின்று அவருக்கு என்ன கொடுக்குறாரோ அதை என்ன இதெல்லாம் கொடுத்துட்டீங்க, எனக்கு கொடுங்க, எனக்கு கொஞ்சம் கூட குறைவாக கொடுக்கக்கூடாது, எனக்கு அதிகமாக கொடுங்க என்று சேர்ந்து நான் வாங்கக்கூடிய பாக்கியத்தை அவர் The God has given us the greatest blessing that I can stand along with the Lord Jesus Christ shoulder to shoulder and ask Him whatever He gives to Lord Jesus Christ, I can also receive it. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒருபோதும் அவர் தள்ளவில்லை. Even a single time, Lord Jesus Christ has not been moved away from the God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு காலமும் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் புறம்பே தள்ளுவதில்லை. Even at a single time, that God has not moved the Lord Jesus Christ away. இப்போது என்னையும் அவர் புறம்பே தள்ள In the முடியாது. same way, the Lord God cannot leave us also away. நான் அவரோடு கூட உடன் சகோதரவாளியாக காணப்படுகிறேன். I am also be a joint heir with Him. எல்லா சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். All heirs I can receive it. இப்போது அடுத்த ஆசீர்வாதம் என்ன What is தெரியுமா? the next blessing? நான் குமாரனா இருக்கிறதுனால அடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? Since I am a children, what is the next நான் blessing? எப்பொழுதும் தேவனுடைய சன்னிதானத்தில் நுழைய முடியும். Any time I can enter into the house நான் of God. உரிமையோடு ஜெபிக்க முடியும். I can pray with authority. உரிமையோடு ஆராதிக்க முடியும். I can pray with the I can worship with உரிமையோடு authority. எல்லாவற்றையும் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். I can with the righteousness I can. எபேசியர் 4:12 ரோமர்கள் 5:2 இதை வாசிக்கிறோம். Ephesians chapter 3 verse 12 and We have access to the Lord. நாம் ஆண்டவருக்கு நம்ம எப்பொழுதுமே நம்ம ஆண்டவரை அணுக ஒரு குமாரன் பிதா ஒரு தகப்பன் ஒரு ரூம்ல இருக்காரு. The father is in the room. அவர் பெரிய அதிகாரி. He is a very big person. எல்லாரோடும் விவாதித்துக் கொண்டிருக்கிறார். He is debating with others. இப்போ குமாரன் பர்மிஷன் கேட்டா போவான். Whether the son will ask permission and go. He just opened the door and go inside. கதவை திறந்து தானா உள்ளே சென்றான். உள்ளே சென்று பிதாவிட்ட பேசுவான். He will enter and speak to the father. இவனை உள்ள விடாதீங்கன்னு பிதா சொல்லுவார். The father will say, allow him not. அதை போல உரிமை எனக்கு The கொடுத்திருக்கிறார். same way he has given the right to me. ஒரு பியோனா இருந்தா வெளியே தான் நிக்கணும். If you are a peon, you should be out. ஒரு வேலைக்காரனா இருந்தா வெளியே தான் If you நிக்கணும். are a servant, you should be out. ஒரு அடிமையா இருந்தா வெளியே தான் நிக்கணும். If you are a slave, you should be out. இப்பொழுது நான் அந்த கதவை எட்டி உதைத்துக் கொண்டு உள்ளே போக முடியும். Even I can kick and enter in. இப்போது நான் அவருடைய குமாரனா இருக்கிறேன். Because I am the
அவர் எப்பொழுதும் பிதாவினிடத்தில் சேரக்கூடிய வாய்ப்பு எனக்கு தந்திருக்கிறார். Always He has given an opportunity to enter with the God. அவருடைய பரிசுத்த ஆவியானவர் தந்திருக்கிறார். He has given us the Holy Spirit. இப்பொழுது வான தூதர்கள் இப்போது எனக்கு சேவை செய்கிறார்கள். The angels of the heaven are serving me. இதை எபிரேயர் 1:14 வாசிக்கிறோம். Your reading is in Hebrews chapter 1 verse 14. The angels are ministering spirits. The angels of ministering spirits. பாருங்க, அவர்கள் எனக்கு பணிவிடை செய்கிற ஊழியக்காரர்கள். They are now the ministers. பாருங்க, ஆண்டவர் என் மீது இரக்கமாய் இருக்கிறார். The God is merciful to me. தகப்பன் இறங்காத பிள்ளைகள் உண்டோ? Whether any father who doesn't show mercy to his children. நான் தவறு செய்யும் பொழுது, நான் தப்பிதங்களை செய்யும் பொழுது அவர் என் மேல் இறங்குகிறார். He is showing mercy to me. போனா போது கொஞ்ச நாளா விட்டு பிடிப்போம். Let us leave him and then catch him back. இன்னும் முரட்டான பண்ணாங்க 2 அடி கொடுக்குறாரு. If you still be stubborn, he beats us. எபிரேயர் 12:6 வாசிக்கிறோம். Hebrews chapter 12 verse 6. தகப்பன் சிட்சியாத பிள்ளைகள் உண்டோ? Whether any children that not been punished by the father. தகப்பன் ஒரு பிள்ளையை சிட்சிக்கவில்லை என்று சொன்னால் அவன் வேலையாளின் பிள்ளையாக இருப்பான். If the father is not giving punishment to the children, then he is not different. விபச்சாரியின் பிள்ளை தான் தகப்பன் இருக்காது. He is became the children of the world. விபச்சாரியோட பிள்ளைக்கு தகப்பன் இருக்காது. Only for the children of the world there will be any father. நான் உங்கள் தகப்பன். I am your father. நீ தவறு செய்யும் போது உன்னை கண்டித்து உன்னை அரவணைத்துக் கொள்கிறேன். Mistake, I will correct you and protect you. அவர் தகப்பன் இறங்குவது போல இறங்குகிறேன். Like a father, I will correct you. ஏசாயா 66:13 சொல்கிறார். Isaiah chapter 66 verse 13. தாய் மனதுருகிறதை போல மனதுருகிறார். Like a mother, he also comforts us. நீ அவருடைய பிள்ளையாய் இருக்கிறாய். Because you are the children of him. நீ அவருடைய பிள்ளையாய் இருப்பதனால் உன்னை பாதுகாக்கிறார். Since you are his children, he is protecting you. இதை நீதிமொழிகள் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், சகரியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Judges chapter 14 in the book of Zechariah we are reading this. பாருங்க, அவர் எல்லாவித காரியங்களும் அவர் தன் தலைமையை ஏற்றுக்கொண்டு பாரத்தை எல்லாம் அவர் சுமக்கிறார். He is taking all the things and he is carrying all the burdens on his head. அது மாத்திரமல்ல, இந்த உலக யாத்திரை முடிந்த பிறகு எனக்கு ஒரு நிச்சயமான ஒரு அஷூரன்ஸ் இருக்கிறது. Not only that, after this worldly life is over, there is an assurance for me. நிச்சயமான நம்பிக்கை இருக்கிறது. There is a faith and hope for me. பிதாவினுடைய தேசத்துக்கு நான் போக I போகிறேன். am going to the nation of my God. எவ்வளவு பாக்கியமான ஜனங்கள். How blessed are we? எவ்வளவு பாக்கியமான How ஜனங்கள். blessed are these நான் people? குமாரனாக மாறினேன். I became the children ஒரு of God. காலத்திலே At one time in early நான் முடிக்க போகிறது அன்பாக கேளுங்கள். you please listen to me with love. இதுக்கு செவி கொடுங்கள். You please listen to this. ஒரு காலத்தில் நான் பிசாசின் பிள்ளையாக, One time we are the children of the devil, நான் கீழ்ப்படியாமை பிள்ளையாக, the children of disobedience, நான் அந்தகாரத்தின் பிள்ளையாக, the children of darkness, நான் கோபாக்கினை பிள்ளையாக, the children of wrath. இதன் மூலமாக நான் பிசாசின் பிள்ளையாக மாறினேன். For all these things I became the children of the devil. என்னை ஒருவரும் மாற்ற முடியவில்லை. No one can able to change me. ஒரு அனாதாசிரமத்துல In an orphanage, அனாதையாக விடப்பட்ட ஒரு குழந்தை இருக்கிறது. there is an orphan children. பாருங்க, ஒரு தகப்பன் ஒரு குழந்தை இல்லாத அல்லது குழந்தை இருக்கிற ஒரு தம்பதியினர் போறாங்க. A couple is going to that place. இப்ப பாருங்க, அந்த குழந்தைகள் பாக்குறாங்க. We are seeing all the children. அநேக 100 குழந்தை இருக்கு. Almost 100 children are there. 100 குழந்தை மக்கள் வீட்டுக்கு போயிடுறாங்க. Then they can take all the 100 to their house. 100 பேர் மட்டும் போறாங்க. Then they are taking all the 100. அவருடைய கண்கள் பார்க்கிறது. Their eyes are seeing. அவருடைய இதயம் ஒரு குழந்தையின் மேல் படுகிறது. There is one children, their heart is ஒரு touching. குழந்தையின் மேல் அவருடைய கருணையின் பார்வைப்படுகிறது. Their merciful eyes fall on the எல்லா one children. குழந்தையும் ஒரே போல தான் இருக்கு. All the children are alike. ஒரு குழந்தை வேகமா ஓடுது, One children is running ஒரு fast. குழந்தை உட்கார்ந்துருக்கு, Another is sitting. ஒரு குழந்தை படுக்குது. Another is sleeping. அவங்க அப்படியே தேடுறாங்க. They are searching. ஒரு குழந்தையின் மீது மாத்திரம் அவருடைய பார்வைப்படுகிறது. Only to one child their sight fall on. அந்த குழந்தை அவருடைய பார்வை தன் மீது படுகிறதே என்று அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு தெரியல. Their children doesn't know, the child doesn't know that he is sight is upon. இந்த பெற்றோர் வந்திருக்கிறாங்க, இவருக்கு நான் குழந்தையா போகணும்னு அந்த குழந்தை நினைக்கிறது கிடையாது. The child doesn't think that I am going to be the children of this couple. இந்த குழந்தைதான் வேண்டும் என்று சொல்லி அந்த குழந்தை இடத்திலே எந்த நன்மையும் காணப்படாத சமயத்திலே அந்த குழந்தையை வாரி அணைத்து தனது அன்பை காட்டுகிறார். Knowing that there is nothing in the child, they take the child and going back. அதை சுயகால புத்திரனாக மாற்றிக் So கொள்கிறார். they became the adopted children. பாருங்க, அந்த குழந்தை ஏதாவது நான் மாறிடுறேன், பெற்றோராக நான் வந்துடுறேன், நீங்க பணக்காரராக இருக்கீங்க, நீங்க கார் வச்சிருக்கீங்க, நீங்க சொத்து பத்துலாம் வச்சிருக்கீங்க, நான் வந்துட்டு நான் சொல்லுது. But the children says anything like you are a rich person, you are having car, அந்த I am going to come with you. அந்த குழந்தையின் பகுதியிலிருந்து அது எதுவுமே செய்யல. From the side of the children, child he didn't do anything. ஆனா அந்த பெற்றோருக்கு அந்த குழந்தையின் மேல் பார்வைப்பட்டு அன்பு பெறுகிறது. Only when the side of the parents fall on the child, the love falls. அதே போல தேவனுடைய அன்பு நம்ம In the மேல் same way, the love of the God also falls on us. நம் தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளாக மாறினார். Now we have become the sons and the daughters of நாம் God. தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளும் மாறினால் நாம் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். We became the sons and the daughters of the God. Now we have received the spirit of adoption to call him as our Father. நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். Now we have received the Holy Spirit.
அவர் சிட்சித்து நம்ம அரவணைத்து Even though we commit mistakes, He corrects and protects and comforts us. நம்மை பாதுகாக்கிறார். He is protecting us. அவருடைய சுதந்திரவாளியாக மாற்றினார். He has made us our heirs. அவருடைய சொத்துக்கும் சம்பத்துக்கும் எனக்குரியது. All His wealth and property is from இப்பொழுது me. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய ஜாயிண்ட் ஹேர், அதாவது என் கூட நிற்கக்கூடியவர். Now the Lord Jesus Christ is joint heirs. உடன் சுதந்திரவாளி. Now the Lord joint heirs with the Lord Jesus Christ. உடன் சுதந்திரவாளியாக மாறினார். Now He is made us the joint heirs. அவருடைய வீட்டிற்கு செல்வேன் என்ற மகிமையை எனக்கு கொடுத்தார். He has given us the hope that I can go to His house. நான் இப்போது விபச்சாரியின் பிள்ளைகள் அல்ல. I am not as the children of அவரை கண்டித்து அவரை அரவணைத்துக் கொள்கிறார். He is protecting us by parenting me. நான் தேவனுடைய வீட்டானாக இருக்கிறேன். Now I am the household of God. நான் தேவனுடைய நகரத்தாராக இருக்கிறேன். I am in the city of the God. அவருடைய பிள்ளையாக நாம் மாறிப்போம். I am now changed as the children of God. என்னையும் அவர் தேர்ந்தெடுத்துக் கொள்வது எவ்வளவு பெரிய காரியம். How great is that He knows you and me. பிசாசின் பிள்ளைகளாக இருந்த என்னை Once I was the children of devil, நான் தேவனுடைய பிள்ளையாக. now I am the children of God. இந்த அன்புக்கு நான் என்ன செலுத்த முடியும்? What I can give for this இந்த love? மனதுருக்கத்துக்கு நான் என்ன செய்ய முடியும்? What can I give for this என்னிடத்தில் mercy? எந்த நன்மையும் காணப்படாத சமயத்தில் நேசித்தார். There is nothing good when I was with me. He loved me. பாவியாக இருக்கிறேன் நேசித்தார். When I was still a sinner, He loved me. நான் அவருக்கு சிலுவைக்கு பயங்கரமாக இருக்கிற போது When I நேசித்தார். was enmity against His cross, He still loved me. இவ்வளோ பெரிய நன்மை செய்த ஆண்டவரை நான் ஆராதித்து மகிழ்கிறேன். I am going to worship the God who have done so much things for me. அவருக்கு நான் நன்றி சொல்ல I போகிறேன். am going to give thanks to Him. இதயத்தோடு கூட ஆராதிக்க The தேவன் great God let us worship the God. Let the God help us to worship Him. அந்த பாடல் புத்தகத்திலே